அண்ணாமலை ஒதுங்குகிறாரா அல்லது ஒதுக்கப்படுகிறாரா? இன்னும் நல்லா வேற மாதிரி வைக்கணும். தம்ப்நெயிலுக்கு மேல ஒதுங்குகிறாரா பதுங்குகிறாரா? இல்ல பதுங்குகிறாரான்னு நான் சொல்ல நீங்க சார். தம்ப்நெயில் யோசிக்கணும். நீங்க பாய போறாரா பதுங்கி பாய போறாரா? அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்ரூடு பொலிட்டீஷியன், ஒரு கெட்டிக்கார அரசியல்வாதி. அவருக்கு நிதானமாக இருக்க தெரியும், யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவர் அரசியலை படித்தவர், புரியுங்களா, ஃபுல் அப்சர்வ் பண்ணவர். அவர் டிகிரி, நான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அண்ணாமலை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னும், அண்ணாமலை ஒரு பாடம்னும், அண்ணாமலை வந்து ஒரு தெரிஞ்சு வந்திருக்கிறாருன்னு கூட நான் 3-4 வீடியோ அட்லீஸ்ட் அண்ணாமலை பற்றி மட்டுமே டிகோட் பண்ணி போட்டிருக்கேன். அவர் என்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூல எனக்கு வந்து இந்த படிப்பு வேண்டாம், இந்த வேலை வேண்டாம்னு விட்டு போனார், அன்னையிலேருந்து கவனிச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணணும். தேமுதிகவுக்காக மாஃபா பாண்டியராஜன் அவர்களுடைய தேர்தல் பணி புரிஞ்சதிலிருந்து அவர் அரசியலை படித்தவர். ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது அரசியல்வாதிகளை பூரா படிச்சுட்டே வர்றார். சட இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல். இது சோதனை காலமா அண்ணாமலைக்கு? நோ ரவுண்ட் போதாத காலமா? அதெல்லாம் உங்களுக்கு 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 தோனி 10 மேட்ச்ல டக் அடிச்சாலும் தோனி வந்து கேலரியிலேருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒட்டுமொத்த கேலரி விரும்பும். தோனி இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல அவர் நான் சொல்றது ரிட்டையர்மெண்ட் ஆகிறவனுக்கே இவருக்கு 30 வருஷம் வரலாறு இருக்குன்னு நான் 100 முறை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட.